இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வகுப்பு கம்பராமாயணத்தில் வாலிவதை படலம். வாலிவதை படலம் முழுக்க பார்க்காம ஒரு குறிப்பிட்ட அளவு பாடல்களை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். அதாவது ராமன் வாலி மேலே அம்பு எய்தினதுக்கான காரணம், அதற்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது என்னங்கிறது நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாலி மார்பினின்று அம்பை பறிக்க இரத்த வெள்ளம் பெருகுதல். ஓங்கு அரும் பெரும் திரளினும் காலினும் உரத்தின் வாங்கினான். மற்று அவ்வாலியை ஆலிபோல் வாலி ஆங்கு நோக்கினர். அமரரும் அவுணரும் பிறரும் வீங்கினார்கள் தோல். வீரரையார் வியவாதார். மோடு தென்திரை முறிதரு கடல் என முழங்கி ஈடு பேர் உலகு இறந்துள்ளது. ஆம் எனக்கு எளிதோ காடு மா நெடு விலங்கல்கள் கடந்தது. அக்கடலின் ஊடுபோதல் உற்றதனை ஒத்து உயர்ந்துள்ளது உதிரம். அதாவது ராமன் மறைஞ்சிருந்து வாலி மேலே அம்பு எய்துறாரு. அப்போ எய்தும்போது அந்த அம்பு வாலியோட நெஞ்சில் பட்டுருது. இந்த தாக்குதலை கொஞ்சம் கூட வாலி எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த அம்பு எய்துனதுமே அந்த வலியை வாலியால் கொஞ்சம் கூட தாங்கி கொள்ளவே முடியவில்லை. அப்போ வாலி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அம்பை தனது நெஞ்சிலிருந்து பிடுங்குறான். ரொம்ப பலமாக ரொம்ப வலிமையான தன்னோட கைகளை பயன்படுத்தி அந்த அம்பை எடுக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு செயலை யார் யார் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வியந்து பார்க்குறாங்க, பிறரும் வியந்து பார்க்குறாங்க. அவங்களோட தோல்லாம் வீங்கி போகுது. எவ்வளோ பெரிய வீரன், அந்த வீரன் மேலே பட்ட அந்த அம்பை இவன் எப்படி எடுக்கிறான் பாரு. வலிமையான தனது கால்களையும் கைகளையும் நிலத்தில் தன்னோட காலை நிலத்தில் ஊனிக்கிறான், கையால் அதை பிடுங்குறான். அப்போ அதை பார்த்து அவங்கெல்லாம் வியந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காரு கம்பர். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த அம்பை எடுத்தாச்சுது. எடுத்த உடனேயுமே அந்த இடத்துல இருந்து இரத்த வெள்ளம் பெருகுது, கடல் மாதிரி பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மோடு தென்திரை முறிதரு கடல் என முழங்கி, கடல் போல் முழங்கிக்கிட்டு அந்த நெஞ்சிலேருந்து ரத்தம் வெளிவருது அப்படின்றாங்க. அந்த வெளிவந்த ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா 7 உலகங்களை கடந்து செல்லுது அப்படின்றாங்க. 7 உலகங்களில் இருக்கக்கூடிய காடு மலை எல்லாத்தையும் கடந்து அந்த ரத்தம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவு ரத்தம் பெருகியிருக்கணும், அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விலங்கினமாக ஒரு குரங்கினமாக வாலி இருந்திருக்கணும். அந்த அம்பை எடுத்ததையுமே அந்த ரத்த வெள்ளம் இவ்வளோ பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. 7 உலகங்களையும் கடந்து போகிறதாகவும் காமிச்சிருக்காரு. காடு மலைகள் எல்லாம் கடந்து அந்த ரத்தம் பெரிய ஓசையோட போகிற மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, வாசத்தாரவன் மார்பு எனும் மலை வழங்கு அருவி ஓசை சோரியை நோக்கினான். உடன்பிறப்பு என்னும் பாசத்தால் பிணிப்புண்ட அத்தம்பியும் பசுங்க நேசத்தாரைகள் சொரிதர நெடுநிலம் சோர்ந்தான். அப்போ இந்த சம்பவம் நடந்ததே சுக்ரீவன் சொல்லி தான். வாலியோட தம்பி சுக்ரீவன் தான் போய் ராமன்கிட்ட எனக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, நீங்கள் என்னை எப்படினாலும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவன் ராமன்கிட்ட கேட்குறான். அப்போ ராமன் சுக்ரீவனுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறான். ஆனால் என்ன தனக்காக பண்ணாலுமே வாலி இறந்து போகணும்னு நினச்சாலுமே இப்படி ஒரு காட்சியை நேரில் பார்த்ததுமே சுக்ரீவனால் தாங்கலை. ஏன்னா தன்னோட உடன் பிறந்த அண்ணன் என்ன இருந்தாலும். அப்போ இந்த மாதிரி ஒரு ரத்த வெள்ளத்தோடு தனது அண்ணனை பார்த்ததுமே அவனது கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக வலியுது. அவனால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அப்போ நிலத்தில் மயங்கி சோர்ந்து கீழே விழுந்துடுறான். பசுங்க நேசத்தாரைகள் சொரிதர நெடுநிலம் சோர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இந்த இடத்துல நமக்கு காமிச்சிருக்காரு. பறித்த வாளியை பருவழி தடக்கையால் பற்றி இருப்பேன் என்று கொண்டு எழுந்தன். மேருவை இருப்போன் முறிப்போன் எனினும் முறிவது அன்று ஆம் என மொழிய பொறித்த நாமத்தை அரிது வான் நோக்கினான் புகழோன். உம்மைசால் உலகுக்கு எல்லா மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராமன் என்னும்
செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அப்போ இந்த இந்த இடத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, வாலி வந்து அந்த அம்பை பறித்து யார் நம்ம மேலே இப்படி ஒரு அம்பை எய்துனது, அப்படிப்பட்டவன் இந்த மேருமலையை முறிப்பது போல நான் முறிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்பை பறிச்சுட்டு இதில் யாரோட பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இந்த உலகத்துக்கே வேதம் போன்றவன், மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை, தன்னோட அரசாட்சியை தனது தம்பிக்கு கொடுத்த ராமனோட பெயர் வந்து அதில் இருக்கிறத வந்து தனது கண்களில் அவன் பார்க்குறான்